அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பிசி கேட்டகரி பார்த்தாச்சு, எம்பிசி கேட்டகரி பார்த்தாச்சு, எஸ்சி கேட்டகரி பார்த்தாச்சு. இப்போ ஜென்ரல் டேம் இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்பது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 12 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 5 இருக்குது. இதை நீங்கள் நாளைக்கு போகிறவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தாராளமாக எடுக்கலாம். சம்பளமும் கூட சம்பளம். அது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிபரலான டிபார்ட்மெண்ட் தான். அதாவது என்னன்னா, ரொம்ப ஃபேவரான டிபார்ட்மெண்ட் கிடையாது. எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம். ஜென்ரலில் ஒரு 40, உமனில் ஒரு ஜென்ரல் 140, உமனில் வந்து ஒரு 58, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 37, உமன் பிஎஸ்டிஎம் 16. ஓகேங்களா? ஆடிட் அசிஸ்டன்ட் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட். இது அதே மாதிரி அசிஸ்டன்ட் கேடர் தான். ஓகேங்களா? இது வந்து உமனில் மட்டும் ஒன்றே நடக்குது. அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ், இது அசிஸ்டன்ட் கேடரு. ஓகேங்களா? ஜென்ரலில் ஒரு 9, உமனில் ஒரு 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே இருக்குது. அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், இது அசிஸ்டன்ட் கேட்டுறதேன். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கடைசி வரையும் கிடக்குங்க. ஜென்ரலில் 9, உமனில் ஒரு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே இருக்குங்க. அடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர், பரவாயில்ல, இன்னும் கிடக்கு. ஹிந்து ரிலிஜனில் பார்த்திங்கன்னா இன்னும் கிடக்குங்க. நாளைக்கு போகிறவங்க இதை தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? சம்பளமும் கூட சம்பளம். ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. இது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கேடர், அசிஸ்டன்ட் இன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சென்னையில் மட்டும் போடுவாங்க. அசிஸ்டன்ட் கேடர் சம்பளம் ரொம்ப கம்மி தான். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கேடரில் தான் கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. பையை ஸ்க்ரோல் பண்ணுறேன், எந்தெந்த இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஃபுல்லாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். எந்த டிஸ்ட்ரிக் எடுத்தோ அந்த டிஸ்ட்ரிக்கே போட்டுருவாங்க. ஸ்டேட் இது வந்து டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ட்ரெஸரி சூப்பர் டிபார்ட்மெண்ட்டு. நாளை கழித்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ள முடிஞ்சு அசிஸ்டன்ட் கேடர் எடுக்கும்போது இதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம். ஜென்ரலில் 88, உமனில் ஒரு 28, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22, உமன் பிஎஸ்டிஎம் 10 இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் கிடக்குங்க, இன்னும் கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நாளைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தாராளமாக எடுக்கலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரி அதர் தன் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இது எதுவுமே இல்லை. செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் ஒன்லி வந்து பிஏபிஎல் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது அசிஸ்டன்ட் கேடர். ஓகேங்களா? சம்பளம் ரொம்ப கம்மியானது தான். அடுத்து இதுதான் அசிஸ்டன்ட் கேடர் தான். செக்ரட்டரி லா டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இதுவும் வந்து அசிஸ்டன்ட் கேட்டதே. சம்பளம் ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் ஊடால தான் எடுப்பாங்க, ஸ்டார்டிங்கில் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வாங்க. இது பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்து கிரேடு 2 டவுன் பஞ்சாயத்து போட்டிருக்காங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. முனிசிபல் கமிஷனர்லாம் முடிஞ்சுங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் முடிஞ்சிச்சு. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் கடைசி வரையும் கிடக்கும். கடைசி நாள் வரையும் கிடக்கும் அதெல்லாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு. அடுத்து அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இது கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. ஜென்ரலில் 18, உமனில் ஒரு 8, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 கிடக்கு. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி இதுவும் நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம். அசிஸ்டன்ட் கேடர் எடுக்கும் போதில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஒரு 10 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருப்பேன், அது முடித்த பிறகு என்ன சேலரி கூட, அதெல்லாம். இது சேலரி கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட், இது டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி தான். எந்த டிஸ்ட்ரிக் எடுக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரொமோஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் ஆர்டியை பொறுத்தவரை. அதுக்கடுத்து பேக்வேர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது.
அடுத்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் எஜுகேஷன் அதே மாதிரி. லேபர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே அசிஸ்டண்ட் காட்டுறதேன். ஓகேங்களா. சம்பளம் ஒரே இதாக இருக்கும். சம்பளத்தை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் இது அசிஸ்டண்ட்டோட கொஞ்சம் கம்மியான சம்பளம் தான். அடுத்து அசிஸ்டண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அசிஸ்டண்ட் அச்சீவ்மெண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜன் சேரிட்டபிள் என்டர்மெண்ட் இது அசிஸ்டண்ட் காட்டுறதேன். ஓகேங்களா. அடுத்து என்சிசி டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன்லாம் பார்த்திங்கன்னா கடைசி நாள் வரையும் கிடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோசியல் டிஃபென்ஸ் ஜென்ரல் 5 உமனில் 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து ஃபாரஸ்ட் இதுவும் கடைசி வரையும் கிடக்கும். ஸ்டேஷ்னரி சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சுகர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லானது, வேலை அவ்வளோலாம் இருக்காது. ஓகேங்களா. ஏன்னா ப்ரொமோஷன் ரொம்ப கம்மி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோதாங்க ஜென்ரல் டைமில் இவ்வளோதான் வேகன்சி இருக்குது. ஓகேங்களா. ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடிச்ச பிறகு நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த போஸ்டிங் எடுக்கலாம் தெரியலை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.